ஹாய்! இன்னும் ரேஷனில் வாங்குற பச்சரிசியை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த ரேஷன் அரிசியை சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா மண், தூசி, அதுக்கப்புறம் அரிசி எல்லாம் இருக்கும். அது எல்லாமே வந்துடும். சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா பெரிய பாத்திரத்தில் போட்டு ஒரு 5-6 வாட்டி அந்த அரிசியை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ரைஸ் ஃப்ளார் நல்லா ஒயிட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ரைஸ் ஃப்ளார் கடையில் வாங்குகிற அதே சேம் ரைஸ் ஃப்ளார் மாதிரியே இருக்கும். இதில் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை, இடியாப்பம், புட்டு, அதுக்கப்புறம் முறுக்கு பண்ணலாம். அண்ட் தென் இந்த மாவையே நான் கோல மாவு கூட ஆட் பண்ணி கோலம் போடுவேன். ரொம்ப சூப்பராக கோலம் வரும். இதுக்கு ஒரு காட்டன் சாரியை விரிச்சுக்கோங்க. நான் ரேஷன் புடவை தான் எடுத்திருக்கேன். இப்போ வாஷ் பண்ண அரிசியை எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 6-7 மணி நேரம் வெயிலில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த சூட்டோடவே எடுத்துகிட்டு போய் ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நான் இடியாப்பம் பண்ணியிருந்தேன். எப்படி சூப்பராக வருது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.